கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அமுதாராணி. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். டிசம்பர் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஸ்டொமக் கொஞ்சம் பெயினாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ண போனோம். அப்புறம் டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கட்டி இருக்கலாம், நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து உடனே எடுக்கலை. நான் சரி அன்பரின் பாதத்தில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜான்வரி வந்து ப்ரேயருக்கு வந்தேன் நான். அப்போ எனக்கு வாக்குத்தத்த வசனம் வந்து ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் அதை ஜெபிச்சுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சந்தானராஜ். நான் போரூர்லேருந்து வரேன். மே மாதம் அன்றைக்கு செக் பண்ணும்போது வயிற்றில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு டாக்டர் செக் பண்ணும்போது கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போன மாதம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் வந்து எனக்கு சொன்னார், வயிற்றில் இருக்கிற எந்த வியாதியும் இருக்காது, உனக்கு எல்லாமே குணமாக்குவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணேன், எந்த வியாதியும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கரங்களை தட்டுவோமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீ பயப்படவும் வேண்டாம், எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா நான் உனக்கு முன்னால் போகிறேன்னு சொல்கிறார். நான் உன் கூடவே இருக்கிறதா தீர்மானித்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை விட்டுட்டு வெளியே போகிறதா இல்லைன்ற ஒரு முடிவோட கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கிறார். இனி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன் மகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கலக்கம் நீங்கிருச்சுன்னா சமாதானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சூசா நகரம் கலங்கி நின்றது. எதனால கலங்கி நின்னது? செத்துருவோமோ அழிஞ்சிருவோமோ, முழு யூத குலத்தையும் கொன்னுறனேன்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை போட்டாச்சு. சூசான் அரண்மனையிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டு 127 இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் துறைமார்களுக்கும் அஞ்சற்காரர் மூலமாக அனுப்பியாச்சு. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஒட்டுமொத்த 127 தேசத்தில் இருக்கிற யூத குலமே இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்கும்படி சட்டம் இயற்றின அந்த கடைசி நாளிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. அழகா எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வரும்பொழுது சூசா நகரமே கலங்கி நின்றுச்சான். ஏன்னா அந்த அரண்மனை சூசா நகரத்தில் இருந்துச்சு. அந்த பக்கத்தில் இருந்த எல்லா யூத ஜனங்கள் கலங்கி போயிருந்தார்கள். 3ஆம் அதிகாரத்தில் சூசா நகரம் கலங்கி நின்றது. ஆனால் 8ஆம் அதிகாரத்திலே கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன நடந்தது? அதுதான் முக்கியம். அது கலங்கி நின்றுச்சு, இங்க ஆர்ப்பரித்து களி கூறுது. இந்த இடையில உள்ள இந்த 5 அதிகாரங்களுக்குள்ளால என்ன நடந்துச்சுன்னா, எந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த யூத ஜனங்கள் எல்லாம் கூடி 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த மரணத்தின் கட்டுகளை உடைச்சி வெளியே வந்தாங்க. ஹல்லேலூயா. எந்த ராஜா சட்டம் ஏத்தினாரோ இப்போ அந்த ராஜா சொல்றாரு, இந்த யூத ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், இந்த யூத ஜனங்களுக்கு நீங்க முழு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ கலங்கி போன இருதயத்தோடு வந்திருக்கிறாய், நொந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிறாய், வேதனையின் இருதயத்தோடு வந்திருக்கிறாய், வாழ்க்கையை முடிச்சிடலான்ற ஒரு இருதயத்தோடு நீ வந்திருக்கிறாய். இன்றைக்கு அந்த கலக்கத்தின் மத்தியிலே கலங்கி நின்ற உன்னுடைய வாழ்க்கை இனி ஆர்ப்பரித்து களி கூறுகிற வாழ்க்கையா இருக்கும். இந்த 3 நாட்களுக்கு பிறகு கலங்கி நிற்கிறனுடைய வாழ்க்கை, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை இனி ஆர்ப்பரித்து களி கூறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் உடைச்சி போடுகிறார். தர்ஷீசின் குமாரத்தியே
பாய்ந்து செல், இனி உனக்கு அணையும் இல்லை தடையும் இல்லை. ஹல்லேலூயா. உன் இருதயம் கலங்கினதின் காரணம் என்ன? எதன் நிமித்தம் உன் தூக்கம் போச்சு? எதனால உன் சாப்பாடு சாப்பிட்ற மனசு போச்சு? அந்த காரியங்களை ஆண்டவர் அலசி ஆராய்ஞ்சு சில காரியங்களில் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு அநேக தாய்மார்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற காரியம் உடைய பிள்ளைகளை குறித்த காரியம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த காரியம், பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், செய்கைகள், அவருடைய நடவடிக்கைகளை குறித்த காரியம் இன்னைக்கு இருதயத்தை கலங்க பண்ணி இருக்கிற ஆண்டவர் அறிந்து இன்னைக்கு ஒரு அழகான மங்கள வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். எரேமியா 30:10 சொல்கிறது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, என் மகளே இஸ்ரவேலே, நீ கலங்காத. உன் பிள்ளைய நினைச்சு நீ கலங்காத. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை, உன் பிள்ளைகளை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். உன் பிள்ளைகள் எந்தெந்த சிறையிருப்பில் இருந்தாலும், பாவத்தின் சிறையிருப்பிலையோ, அக்கிரமத்தின் சிறையிருப்பிலையோ, மதுபானத்தின் சிறையிருப்பிலையோ, போதை வஸ்துக்களின் சிறையிருப்பிலே இருந்தா என் ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியை அவர்கள் சிக்கி இருக்கிற அந்த சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அதன் பிறகு அவனை தத்தளிக்க பண்ண ஒருவராலும் முடியாது. ஒருவேளை உன்னுடைய வாலிப மகனை நினைத்து, வாலிப மகளை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து உன்னுடைய மனசு நொந்து போய் ஒருவேளை நீ சொல்லியிருக்கலாம், ஏன் தான் உன்னை பத்தனோன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த பிள்ளையுடைய செயல்கள் இருக்கலாம். என் வயிற்றில் இப்படி ஒரு பிள்ளையான்னு கேள்வி கேட்கிற நிலைமையில் ஒருவேளை அவருடைய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம். அதெல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சுதான் சொல்றாரு, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, இப்படி ஒரு பிள்ளைய பத்துட்டனே என்று நீ கலங்காதே. உன் கண்ணீரை கண்டு, உன்னுடைய கலக்கத்தை பார்த்து, நீ நிம்மதியா சாப்பிடாம தூங்காம இருக்கிறத கண்டு நானே நேரடியா உன் பிள்ளையை சந்திக்க இறங்கிட்டேன்னு சொல்றார். இனி போதனைகள் அல்ல, கர்த்தர் நேரடியாய் சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றினது போல நீ கலங்கி நிற்கிற உன்னுடைய வாழ்க்கை இனி ஆர்ப்பரித்து களி கூறும்படி உன் பிள்ளையுடைய விஷயத்துல நான் நேர இறங்கி சொல்றாரு. அவனை தன் சத்துருவின் பிடியிலிருந்து ஆண்டவர் திரும்பி வரப்பண்ணி இந்த சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு நான் வருவேன். அவன் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். இனி அவனை தத்தளிக்க பண்ணுவாரில்லை. இனி அவனை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். இனி அவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய காரியம் இல்லை. யாருடைய பிடியில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய கையில் இருந்து ஆண்டவர் அவர்களை சேஃபாக பிடுங்கி கொண்டு வருவார். அழிவில்லாமல் பிடுங்கிட்டு வருவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு அடி கொடுத்தாவது ஆண்டவர் கூட்டு வந்தா போதுன்னு. அடி கொடுத்து கூட்டு வர மாட்டாரு, ஆண்டவர் காயமில்லாமல் கூட்டு வருவார். ஒருவேளை நீ நினைக்கலாம், காயப்பட்டு தான் வருவாளோ? இல்லை, உன் கண்ணீர் அவள் காயப்பட வேண்டியதில்லை. அதுக்காகவா நீ கலங்கினாய்? எதற்காகவா நீ அழுதாய்? எதற்காகவா உபவாசம் இருந்தாய்? ஒருவேளை மதுபானத்தின் சிறையிருப்பு பிள்ளைகளுக்கு இருக்கலாம். இந்த சின்ன வயசுல இந்த பாவத்தில் விழுந்துட்டானேன்னு நீங்க இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை கஞ்சா பழக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க இருக்கணும். அது பள்ளிக்கூட வயசாக இருக்கலாம், கல்லூரி வயசாக இருக்கலாம். இந்த வயசில் போய் விழுந்துட்டானே, இந்த சின்ன வயசில் இந்த பாவத்தில் போய் சிக்கிட்டானே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீருக்கு கணக்கு தீர்க்கிற நாள். உன்னை கலங்காதேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு கலக்கத்திற்கு பின்னணியில் இருக்கிற காரியத்தில் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை நீ இன்றைக்கு மகிழ்வித்து அனுப்புவா. ஒரு முறை ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, அவங்களுடைய மகள் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறவ வீட்டுக்கு வரும்போது நல்ல நீட்டாக வருவா, பேசினா நல்லா அழகாக பேசிகிட்டு இருப்பாளாம், ஃப்ரீயாக பேசுவா, கூட உட்காந்து டீ சாப்பிடுவா, ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களா, எல்லாம் வடை கடை எல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிடும். ரூமுக்கு போயிட்டு சாப்பிட வர்ற நேரத்தில் நிதானம் இல்லாமல் வருவாளாம். அவங்க அம்மா போயிட்டு ஏதாவது பாவத்தில் விழுந்துட்டாலும், ஏதாவது மதுபானம் ஏதாவது வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டாளான்னு. ஒரு நாள் அவள் இல்லாத நேரத்தில் காலேஜுக்கு போனதுக்கு பிறகு எல்லா ரேக்கம் போய் தேடுறாங்க. ஏன் இவ சாப்பிட வரும்போது மட்டும் தள்ளாடிட்டு வர்றா? அவளுடைய பேச்சில் ஒரு குளறல் இருக்குமா, தெளிவு இருக்காது. அது வரைக்கும் உள்ளே போகும்போது தெளிவாக தான் இருப்பாள். ஆனால் உள்ளே போயிட்டு சாப்பிட வரும் பொழுது அவள்கிட்ட எந்த ஸ்மெல்லும் இருக்காது. நாத்தங்குது அப்படின்னா தண்ணி அடித்தா நாத்தம் இருக்கும், ஆனால் எந்த நாத்தமும் இருக்குது. ஆனால் குளர்ற என்னடா அவங்களால ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் என்ன தான் நடக்குன்னு போயிட்டு அவள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் போய் இவங்க என்ன யோசித்தாங்கன்னா,
ஒருவேளை ஏதாவது பாட்டில், மதுபான பாட்டிலோ இல்லைன்னா வேறு ஏதாவது கஞ்சா ஏதாவது வச்சுருக்கலான்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அவளுடைய அந்த செய்கைகளில் ஒரு வித்தியாசம். உள்ளே போய் பார்த்தா ஒரு ரேக்கில் நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது. அப்போ இன்ஜெக்ஷன்னா என்ன நினைப்பாங்க, மெடிசின் ஏற்றுறது தான் இன்ஜெக்ஷன் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் அது கூட அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு காமிச்சா அவர் சொல்கிறாராம், அம்மா இது பயங்கர போத வஸ்துமா, இது யாரும் போடக்கூடாதுமா, இது போயிடுச்சுன்னா அவனுடைய சரீரத்தில் எல்லா உறுப்பை கொன்னுறோமா அப்படின்னு ஒன்று இடிஞ்சு போய் செத்தவளை போல் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. அடுக்க கெட்டா வாங்கி உள்ளே வச்சதுனால கண்ணீரோடு அந்த தாயார் வந்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிறா, நாங்கள் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக இன்ஜெக்ஷனும் ஒரு ஸ்மெல் ஒன்றுமே வராது, ஆனால் அந்த போதையில் அப்படியே அவள் கிறங்கி போய் கிடக்கிறா, அவள்கிட்ட கேட்டாச்சுன்னா அது திருப்பி இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், கேட்க முடியாது. நான் சொன்னேன், அவள்கிட்ட நீங்கள் கேட்க முடியாது, ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே என் பிள்ளையை திருப்பி தாங்க. அவன் சொன்னாங்க, அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கான சொன்ன உடனே என் நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, என் இடுப்பு எலும்புகள் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சியா, என் பிள்ளையா இது என்னால் நம்ப முடியல, எப்படி இல்லாமோ என் பிள்ளைய வளர்த்து என்னால் நம்ப முடியல, தளர்ந்து போயிட்டையா. அவள்கிட்ட கேட்குற தைரியம் எனக்கு இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், தைரியமாக கிருபாசனத்தை இடையில வந்து ஆண்டவிடத்தில் சொல்லுங்க. இந்த சகோதரிக்காக ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணினேன். ஆண்டவரே இந்த தாய் என் பிள்ளையை பிள்ளையாய் தாருன்னு கேட்குறாங்க, அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க, பொண்ணையோ பொருளையோ கேட்கல, என் பிள்ளைய விடுவிக்கப்பட்ட வாலிப மகளாக எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிசாசின் பிடியில் இருந்த வாலிப மகனை இயேசுவிடத்தில் கூட்டு வரும் பொழுது ஆண்டவர் அந்த அசுத்த ஆவியை அதட்டி விடுவிக்கப்பட்ட வாலிப மகனை தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தாராம். நான் எப்பவுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு வரும்போது அவங்களுக்கு பைபிளில் இருக்கிற வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன். ஏன்னா அந்த வசனம் தான் போய் மனு உருவாகும், அந்த வசனம் தான் போய் காரியங்களை நடப்பிக்கிறார். சொன்ன ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளை வாலிப மகனை பிசாசு பிடிச்சு நெருப்புலையும் தண்ணிலையும் தள்ளி கொல்ல பார்க்கும்போது அந்த தகப்பன் கண்ணீரோடு அவனை கூட்டிட்டு வரும் பொழுது அந்த அசுத்த ஆவியை வெளியேற்றி விடுவிக்கப்பட்ட வாலிப மகன் பைபிளில் எழுதியிருக்கு. விடுவிக்கப்பட்ட வாலிப மகனை அந்த தகப்பன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னீரே, விடுவிக்கப்பட்ட ஒரு வாலிப மகளை இந்த தாயினுடைய கையிலே நீர் ஒப்படைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். அந்த பிசாசு அவனை அழிச்சு கொல்ல பார்த்தது ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம், இந்த போதை வஸ்துவின் அடிமைத்தனம் இவளை அழிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளாலே இருந்துட்டு அதை இன்ஜெக்ஷன் பண்ணி அழிக்கிறதுக்கு வந்துச்சு. இந்த அடிக்ஷன் ஸ்பிரிட்டிலிருந்து இவளை விடுவித்து, இந்த சிறையிருப்பிலிருந்து இவளை விடுவித்து நீர் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜோமனிட்டு சொன்னேன். நேற்றைக்கு வரைக்கும் இது உங்கள் வீட்டு பிரச்சனை. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அடைக்கல பட்டணத்தில் வந்து இந்த பிரச்சனையை சொல்லிட்டீங்களோ, இதுக்கு மேலே இது ஆண்டவர் வீட்டு பிரச்சனை. நீங்கள் போகலாம் சமாதானத்தோடு, கர்த்தருடைய பர்வதத்திலே இந்த காரியம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்க ஒரு கும்பலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அதை மருந்து ரீஆக்ட் ஆகி அவளுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு ஆர்கனை அடிச்சுது. அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவ இது மாதிரி ஏதோ பண்ணதுனால தான் ஏதோ இந்த ஆர்கனை அடிச்சிருச்சு, அதனால் இவளை பிழைக்க வைக்கிறது கஷ்டம்னு சொன்ன உடனே அந்த குரூப்பில் உள்ள எல்லாரும் அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாளாம், அம்மா இப்படி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆயிடுச்சு, இந்த போதை வஸ்து அவளுடைய சரீரத்தில் இன்ஜெக்ட் பண்ணி ரீஆக்ட் ஆகிடுச்சு, அதே போல் தான் நான் இருந்தேன், எனக்கு எப்படியும் ஒரு டாக்டர்கிட்ட போய் என்னை இப்போவே செக் பண்ணிடுங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் எல்லாத்தையும் விட்டுறம்மான்னு சொல்லி டாக்டர் இடத்துல போய் காண்பிக்கும்போது இனியும் கேடானது வராதபடி இதை தொற்றாதேன்னு டாக்டர் சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், திரை மறைவிலே டோருக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, அந்த தாய்க்கு தெரியல. வாசனை வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். வாசனையே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அநேக போதை வஸ்துக்கள் ஜனங்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலான்னு வகை தேடி திரிகிற நேரத்தில் அந்த வலையிலே சிக்கி இருக்கிற உன் பிள்ளைகளை அந்த சிறையிருப்பின் தேசத்திலிருந்து நான் திரும்பி வர பண்ணுவேன். எனவே அவன் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். எனவே இஸ்ரவேலே நீ கலங்காதே. வழியே இல்லைன்னு வந்திருக்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறார், வழியும் சத்தியமும் ஜீவனும்
நானே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல வழியை ஏற்படுத்துகிறவர். இன்னைக்கு எப்பேற்பட்ட சிறையிருப்பு, ஒருவேளை பிசாசின் பிடியில சிறையிருப்பில் நீங்க இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் இருந்த எல்லா அசுத்த ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றிட்டார். ஆமென். பிசாசு நடுங்குகிறது, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு நடுங்குவார். ஆமென். எல்லா பிசாசுகளும் நடுங்கி ஓடிட்டு இப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். இன்னைக்கு நீங்க போய் நல்லா தூங்கலாம். அயர்ந்த நித்திரையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். ஆமென். அப்படியே எழும்பி நிற்கிறீங்களா அதே நம்பிக்கையோட? கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிற மகளே. என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், வியாதிக்கு தப்புவிப்பேன், சத்துருடைய பார்வைக்கு தப்புவிப்பேன், பொல்லாத அக்கிரம சிந்தைகளிலிருந்து தப்புவிப்பேன். ஆண்டவருடைய வல்லம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல நிழலிடுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி உங்கள் மேல விழுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் உங்கள் மேல இறங்குகிறது. நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை அறுக்கிறது. எனவே இஸ்ரவேலே, நீ கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உனக்கு முன்னே நான் போகிறேன், நான் உன் கூடவே இருப்பேன் மகளே, உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, இந்த உத்தரவாதம் என் பிள்ளைகளுக்கு நீர் தந்ததற்காய் மக்கு கோடி நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். இப்போதும் ஆண்டவரே, நீர் சொன்னது போல கலங்காதே, உன் பிள்ளைகள் தங்கள் சத்துருவின் பிடியிலிருந்து திரும்பி வருவார்கள் என்று சொன்னீரே. எந்த சத்துருடைய பிடிவில, பாவத்தில், சாபத்தில், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல, போதை வஸ்துக்கள்ல இவங்க பிள்ளைங்க சிக்கி இருந்தாலும், புருஷன் சிக்கி இருந்தாலும், மனைவி சிக்கி இருந்தாலும், ஆண்டவரே அவர்களை அதிலிருந்து நீர் விடுவித்து கொண்டு வந்து யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார், அவனை இனி தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்ற வசனத்தின்படி கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து எல்லா கட்டுகளின் அவர்களை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா செய்வினை கட்டுகள், மாந்திரீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அவைகள் ஒன்றும் இனி என் பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. அது வந்த வழிக்கு திரும்பி போனதற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த மாந்திரிக வல்லமைகள், வந்த மனுஷர்கள் 7 வழியாய் ஓடி போனதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும். யாரெல்லாம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படவில்லையோ, ரட்சிப்பின் போர்வை அவர்கள் மேல போர்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி,
அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.